லவ் இஸ் இன் த ஏர். எல்லா லவ் ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மறுக்கப்படாத ஒரு உண்மை. அண்ட் லவ் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு பொதுமையானது. அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். உண்மையான காதல்னா என்ன, ஏன் இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம், ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நீங்க காதலிக்கிற ஒரு பர்சனா இல்ல ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு பர்சனா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் நிவேதிதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன நட்சத்திரத்தில் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக மட்டும் இல்லாமல் லைஃபையே சேஞ்ச் பண்ணுற மொமெண்ட்டாக கூட மாறலாம். நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு February 14th வேலண்டைன்ஸ் டே வேர்ல்ட் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வேலண்டைன்ஸ் டே ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா வேலண்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். நிஜமாவே ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு சைட்ல இருக்கணும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, திடீர்னு நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ யாருமே வந்து காதலிக்கவே கூடாது, கல்யாணமானவங்கெல்லாம் சிங்கிள் ஆயிடுங்க, ஐ மீன் யாருமே இனிமேல் மேரேஜஸே நடக்கக்கூடாது, ஏன்னா வாருக்கு வந்து நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க. மேரிட் மென்ஸ்னாலே ஜென்ரலாக வீக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அவங்களுக்கு சாஃப்ட் ஹார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால சாஃப்ட் ஹார்ட்டட். ஸோ அதனால வந்து எல்லாரும் சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போடுறாங்க. இன்ஃபேக்ட் லவ்வையே ஒரு இல்லீகலாக டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிங்களேன். அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பிகாஸ் லவ் மட்டும் டசன்ட் ஹாவ் எனி லாங்குவேஜ், டசன்ட் ஹாவ் எனி பவுண்ட்ரிஸ். யார் மேலே வரும், எப்படி வரும், எதனால் வரும், ஏன் வரும்னே நமக்கு தெரியாது. பட் நம்ம தான் அதை யார் மேல கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் 1970களில் நம்ம ஜென்ரலா தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா, குலோத்தமன் டு கிங் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. கிங் அவரோட பீரியட் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நிஜமாவே நடக்குது. ஸோ அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க. அண்ட் சிங்கிளாக இருக்கவங்களும் சிங்கிளாக தான் இருக்கணும். பிகாஸ் ஏன்னா வாருக்கு நிறைய ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எழும்புது. ஆனால் இந்த சுச்சுவேஷனை வேலண்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் பிரேக் பண்ணுறாரு. எப்படி பிரேக் பண்ணுறாருன்னா சைலண்டாக பிரேக் பண்ணுறாரு. பிகாஸ் ஏன்னா அவரால் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சோல்ஜர் வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறவங்கள இவர் சீக்ரெட் மேரேஜஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். சில சைலண்ட் ஹாலில் கூட்டு போயிட்டு 2 பேருக்கும் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பித்தார். கண்டிப்பாக 10ல் ஒருத்தர் ஹீரோவாக இருப்பார் இல்லையா, அவர் தான் நம்ம ஹீரோ வேலண்டைன். ஸோ இவர் சீக்ரெட் மேரேஜஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். இவருக்கு கிளியராக தெரியும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். பட் தெரிஞ்சுமே காதலுக்காக இது அவர் பண்ண ஒரு சாக்ரிஃபைஸா தான் நினைச்சாரு. காதலுக்காக அவர் பண்ண ஒரு தியாகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச ஆரம்பிச்ச உடனே அவரை தூக்கி டெத் சென்டென்ஸ்க்கு டிக்ளேர் பண்றாங்க. ஸோ February 14th அன்னைக்கு அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவரும் இறந்துடுறாரு. ஸோ காதலுக்காக போராடி தியாகம் பண்ணி இன்ஃபேக்ட் அவர் உயிரையே விட்ட ஒரு நாளை தான் நம்ம வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். அவரோட பேர் வேலண்டைன் அப்படிங்கிறதுனால வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ உண்மையான காதல் வந்து சாக்ரிஃபைஸ் இருக்கும், அன்பு இருக்கும். உண்மையான காதல் வந்து எவ்வளோ வழிகள் வந்தாலும் நம்ம அதை தாண்டி போகணும் அப்படின்னு நினைப்போம். அது ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும். உண்மையான காதல் வந்து விட்டு கொடுத்து போகும். உண்மையான காதல் வந்து என்ன நடந்தாலும் இந்த உலகமே நம்மளை எதிர்க்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் தனக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது தான் அவர் செஞ்சார். ஸோ இதே தான் லவ்வோட லாங்குவேஜும். ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் இது 1990s அந்த டைம்லலாம் சாக்லேட்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஃபேண்டசிஸாக கமர்ஷியலாக மாறிடுச்சு. பட் உண்மையாலுமே இவர் பண்ண தியாகம் என்னன்னா, நிஜமான அன்பு வந்து சாக்ரிஃபைஸ் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் நம்ம லவ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் ஒன்லி கிஃப்ட் இஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ், அவ்வளோதான். பட் ஆனால் கிஃப்டை வச்சு நம்ம லவ்வை கால்குலேட் பண்ண முடியாது. அந்த லவ்வோட ஆழம் வந்து புரிதல் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பெர்ஃபெக்ட் கப்பிள் அப்படிங்கிறது யாருமே உருவாக்குறது கிடையாது, அவங்க வாழ்றதுல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கறதுல கூட நிறைய கப்பிள்ஸ் ரொம்ப ஹாப்பியாக காட்டுற மாதிரி இருக்காங்க. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நானே சில பேர் பார்த்துருக்கேன். சில பேர் கப்பிள் பிளாக்ஸ் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, அந்த மாதிரி
எந்த ரியாலிட்டிக்கும் ஓகே அப்ரிஷியேஷன் இஸ் அ மேண்டிட்ரி. எல்லா லவ்லையுமே ஹேஸ் அ லவ் லாங்குவேஜ். அப்ரிஷியேஷன் இஸ் மேண்டிட்ரி. பட் த பர்ஃபெக்ட் லவ் லைஸ் வேர் சாக்ரிஃபைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ஸ் அப் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் யாராவது இன்னும் கமிட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா கமிட் ஆனதான் லவ் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் தான். அப்படி ஏன்னா நம்ம தான் நம்மளை ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளை இன்னொருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்காக நம்ம கொடுத்துக்கிற ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ், சாக்ரிஃபைஸ், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாடிக்காக நம்ம கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஒர்க் அவுட் போகிறோம், நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம், நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம், நம்ம ஆக்டிவாக இருக்கோம், நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பாடியை வந்து எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நம்ம மேலேயே லவ் ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. அண்ட் ஒரு நாள் உங்களுக்கான பர்சன் உங்களை லவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக தேடி வருவாங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் கமிட்டடான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பிரேக்கப்பே இல்லாமல் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம் அப்படின்னா 99.9% கண்டிப்பாக சண்டைகள் வரதான் செய்யும், சச்சரவுகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு இருக்கும். அதாவது ரொம்ப ஈகோவோ இல்லை ரொம்ப ப்ரெஷரோ ஒரு பாயிண்டில் வரும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். அந்த பிரேக்கிங் பாயிண்டில் யாராவது ஒருத்தர் டக்குன்னு இனிஷியேட் எடுத்து சைலண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நம்ம காப்பாற்றி அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. எவ்வளோ ரிலேஷன்ஷிப் மாறினாலும் அட் த எண்ட் ஆஃப் த கேம் men are from Mars, women are from Venus அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சே ஆகணும். ஸோ எல்லா மென்ஸ்க்கும் they have some basic psychology. ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் இப்போ நல்ல மென் தான் வேணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படி ஒரு மென்னை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வயசாயிரும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நல்ல மென்காக வெயிட் பண்ணாதீங்க. கிடைக்கிற மென்னை ஒரு நல்ல மென்னாக மாற்றுறது தான் ஒரு பெஸ்ட் விமென்க்கு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதே போல் மென்னுமே அப்படி தான். அவங்களுக்கு வர ஒரு பார்ட்னரையோ ஒய்ஃபையோ ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிரின்ஸ் கொடுத்து அந்த லைஃப்பை ஒரு கிங் மாதிரி வாழ்கிறது தான் வந்து அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து கிங் மாதிரி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குயின் மாதிரியும் நடந்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜேர்னியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த காலத்து ஸ்பெஷலி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க 90s லவ் வந்து பியூராக இருந்தது, 80s லவ்லாம் பியூராக இருந்தது, 2K கிட்ஸ் லவ்லாம் வந்து இன்னும் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு நிறைய ஷிப்பெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்து லவ்வாக சொல்கிறாங்க. பட் ஆனால் காலத்துக்கு காதலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. காதல் எந்த காலமாக இருந்தாலும் ஒன்று தான். எவ்வளோ காலமானாலும் பல வருஷங்களுக்கு முன்னாடி போகிற காதலும் ஒன்று தான், இன்னைக்கு இருக்க காதலும் ஒன்று தான். அந்த காதலோட பியூரிட்டி ஒன்று தான். மேபி அதுக்கு நேம்ஸ் வேணால் வேறு நம்ம வச்சிருக்கலாமே தவிர நம்ம அதுக்கு கொடுக்குற கண்டென்ட் வந்து ஒன்று தான். மேபி அன்னைக்கு அதுக்கெல்லாம் பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ மெயினாக அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த காலத்து பீப்புள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா. அண்ட் நீங்கள் சின்ன சின்ன விஷயம் சொல்லும்போது நான் இதை வாங்கிட்டேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதை மதிக்கிறாங்களா, அட்லீஸ்ட் அதை வேல்யூ பண்ணுறாங்களா, ஓகே சூப்பர்ப்பா நல்லா இருக்குப்பா அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். உங்களை பாடி ஷேமிங் பண்ணுறாங்களா, இல்லை வந்து உங்களை வந்து ஐயோ இப்படிலாம் பண்ணுறியா அந்த மாதிரி உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் எல்லாம் டாக்ஸிக்னு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எவாலுவேட் பண்ணிடலாம். ஒருத்தரோட நம்ம ஜேர்னி ட்ராவல் பண்ணும்போது மினிமம் ஒரு 3 monthsலேயே அவங்க யாருன்றதை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல டைம் எடுத்து அவங்கள நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மேரேஜஸ் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ லவ் வந்து எந்த காலத்துலேயும் ரொம்ப பியூரானது தான். இந்த வேலண்டைன்ஸ் டேயை கண்டிப்பாக நீங்கள் இந்த மெசேஜோட உங்கள் பார்ட்னருக்கு பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். Until then, let's bye from நிவேதிதா.